என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்துருக்குங்க. எல்லாம் நல்லா விளையாண்டீங்க. இந்த கப்பு ஜெயிச்சது மாதிரி இன்னும் நிறைய கப்புகள் வாங்கி உங்கள் ஸ்கூலுக்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்களை சுற்றி இருக்க அனைவருக்கும் சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்கணும். உங்களை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தயார்படுத்துகிற பேரண்ட்ஸு, உங்களுடைய கோச், உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய பாராட்டுகள், நன்றிகள். இந்த ஆர்கனைசர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றிகள். ஏன்னா இவங்களேனா உங்களுக்கு இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. உங்களையெல்லாம் கூட்டு முயற்சியினால இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்த ஜோ மேத்யூஸும் இல்லை எங்களுக்கு பெரிய ஜோ அந்த பெரிய ஜோ தான். அதனால் அந்த பெரிய ஜோ சாருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். கடவுள் எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு சுகத்தையும் கொடுத்து அதே மாதிரி ஒரு தயார்படுத்தி கொண்டு இருக்கும் இந்த நல்ல உள்ளங்களுக்கும் கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை மேன்மேலும் உயர்த்துவதற்கு அருள் புரியட்டும் என்று ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முதலிலே இந்த அற்புதமான நிகழ்ச்சி தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக மாமதுரையில் இந்த இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிக்காக அறிவுசார் குறைந்த பிள்ளைகளுக்கு முதல் முறையாக உடைய அமைப்பிலே இருந்து மேத்யூ ஜோவுக்கு இந்த ஆரம்பித்து வைப்பதற்காக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சிறப்பாக தையலை உயர்வு என்ற பாரதியின் வாக்கை கேட்ப ஒரு தலைசிறந்த பேச்சாளர், அவங்க ஜேசியிலே பல என்ஜிஓக்காக இருந்து பல காரியங்களை செய்த மாண்புமிகு நீதியரசர் மரியாதைக்குரிய பவானி சுந்தராயன் மேடம் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெஸ்டான் ஸ்கூல் அவர் பதவியேற்று மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் பதவியேற்ற சில மாதங்களிலே நான் அவரிடம் முதல் முறையாக போய் கேட்டேன். பெஸ்டான் ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று ஆர்டிஸ்ட் பிள்ளைகளுக்காக அவர் பெர்மிஷன் போட்டு 1.5 மணி நேரம் அந்த இடத்திலே வந்து அத்தனை பேரையும் பாராட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல ஆர்டிசம் பிள்ளைகளுக்கும் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்களுக்கு வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் முதல் புரவலர் யார் என்று சொன்னால் எப்பயுமே ஒரு ராசி தரம் வேண்டும். அது எங்கள் ஏஏஜி அவர்கள் அருமையாக வீரகவர்மன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை மனதாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல புரவலர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். முதலிலே சண்முக சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், திருப்பரங்குன்றம் தக்கா, அதே போன்று திலீப் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், டாக்டர் அமெரிக்காவிலிருந்து கணேசன் அவர்களுக்கு, இது போன்ற பல புரவலர்கள் இவர்களுடைய உதவியை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கிறோம். 2 காரியம்தான். இங்கே 6 பள்ளிகள் வந்திருக்கின்றீர்கள். 6 பள்ளிகளிலும் முதலிலே நாம் வெற்றி பெற்ற பெஸ்டான் ஸ்கூலுக்கு முதலிலே வாழ்த்துக்களை மனதாக தெரிவித்துக் கொள்கிறேன். 6 கோல்டு மெடல் ஸ்பெஷல் ஸ்கூலில் அவங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்திய தேசத்துக்காக. அதுக்கு அடுத்தபடியாக அன்பகம் பள்ளிக்கு என்னுடைய மனதாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் சர்வதேசத்திலே ஜெர்மனியிலே மாபெரும் சாதனை படைத்தார்கள். 3 திருகிருபாவை இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றோம். அத்தனை அந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை மனதாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் அவங்களுக்கு 2 கம்பைண்டாக வந்திருக்கக்கூடிய அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பட் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கும் எங்களுடைய மனதாக வாழ்த்துக்கள். இது வந்து டேலண்ட் வின்ஸ் கேம்ஸ் பட் டீம் ஒர்க்ஸ் வின்ஸ் சாம்பியன்ஷிப். இதில் நீங்கள் இணைந்ததால் ஒட்டுமொத்த சாம்பியனை இன்று மேத்யூ ஜோ பெற்றுவிட்டார். நீங்கள் கிடையாது, மேத்யூ ஜோ பெற்றுவிட்டார் தான் நான் சொல்ல முடியும். காரணம் மதுரையில் ஒரு சிறு அடி மிகப்பெரிய சாதனை 1 அடியில் இருந்துதான் எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த 1 அடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள். இந்தியாவிற்கு ஸ்பெஷல் ஒலிம்பிக்கிலே நீங்கள் பதக்கங்களை பெற்றுத்தரப் போகிறீர்கள். உங்களுக்கு இன்னைக்கு வேர்ல்ட்லேயே கலக்கிட்டு இருக்கிறது நார்மலை காட்டிலும் இன்னைக்கு மிகப்பெரிய பேரா ஒலிம்பிக்கிலே பல பதக்கங்கள், தங்க பதக்கங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியர்கள். 79 பேர் இந்தியர்கள் கலந்து இருக்கிறார்கள். அந்த அம்மா முதல்ல சூட்டர்ஸ்ல முதல் தங்க பதக்கத்தை பெற்றுவிட்டார்கள். நீங்களும் ஸ்பெஷல் ஒலிம்பிக்கிலே சாதிக்கப் போகிறீர்கள். சாதிப்பதற்கு வயதிற்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு இன்னொரு மகிழ்ச்சியான நாள் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு 75 வயது மரியாதைக்குரிய சத்தியனா ஐயா அவங்க 1 நிமிஷம் அவரையும் ஒரு துணைவியாக 1 நிமிடம் எழுந்து இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். அவருடைய பிறந்த நாள் இந்த மன நிம்மதியாக மதுரை
Hello JCTV family. Thank you for your love and support. நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. Infotainment, edutainment with entertainment. இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? Mobile phones like Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV. 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere, anytime.